9:31 PM, day 95. காலையில் ஒரு 5:30க்கு எழுந்திரிச்சேன். சரியாகவே தூங்கலை. அங்கே டார்மெட்ரி சொன்னேன்ல, ஃபுல்லாக சத்தம். 12 மணிக்கும் சத்தம், 2 மணிக்கும் சத்தம், 3 மணிக்கும் சத்தம். டென்ஷன் ஆகிடுச்சு எனக்கு. எவ்வளோ இயர்ஃபோனில் பாட்டு கேட்டாலும் சத்தம். ரொம்ப வெறுப்பாயிடுச்சு. தூங்கவே முடியல. அவங்க பிளாங்கெட்டும் கொடுக்கலையா, ஏசி இடையில ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. வெறுப்பாயிடுச்சு. அப்புறம் அதான் 5 மணிக்கு 5:30க்கு எந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு, குளிச்சு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டேன். அவசரமாக ஸ்டேஷன் போனேன். எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் தப்பான ட்ரெயின் தான் பார்த்துட்டே வந்தேன். இதில் எங்கடா D1 இருக்குது, எல்லாம் யூஆர்னு எழுதியிருக்கு அப்படின்னு நினச்சேன். அப்புறம் சும்மா லெஃப்ட்டு திரும்பி பார்த்தா அங்கே தான் என்னோடய ட்ரெயின் வரும். அங்கே தான் ட்ரெயினோட நம்பர் மேலே எழுதியிருக்கு. அப்புறம் அப்படியே அந்த சைடுக்கு போனேன், அந்த பிளாட்ஃபார்முக்கு போனேன். 7th பிளாட்ஃபார்ம். என்னோடய நம்பர் 60, D1ல் 60. 2S தான் புக் பண்ணேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் ட்ரெயின் வந்துச்சு. ட்ரெயின் சீட்டு பார்க்குற செம்ம ஹாப்பி. ஏன்னா விண்டோ சீட்டு எக்ஸ்பெக்டே பண்ணலை, அதுவும் டாய்லெட் பக்கத்தில் இல்லை. செம்ம ஹாப்பி. சரின்னு பேக்கை வச்சுட்டு, ஒரு பேக் அந்த சைடு லோவரில் வச்சுருக்கேன். இன்னொன்று நான் உட்கார வேறு சைடில் என்னோடய 60 ஒன்று, அப்புறம் பக்கத்தில் இருக்கிறது 51. அப்போ ஒரு பொண்ணு ஒரு பையனும் வந்தாங்க. நிறைய பேர் வந்தாங்க. அந்த பொண்ணும் பையன் தான் இந்த சீட்டு பக்கத்தில் நின்றுருந்தாங்க. அது அவங்களோட சீட்டு போல். அந்த பொண்ணு 60ல் உட்காந்துச்சு. அவள் என்ன நினச்சிட்டா 51 60 அவளோடதுன்னு நினச்சிட்டா, அவங்களோடதுன்னு. அப்போ நான் அப்படி பார்த்தேன். அப்புறம் அந்த பையன் ஏதோ சொன்னால், அப்புறம் அவள் எந்திரிச்சு 51ல் உட்காந்துட்டா. பார்க்க எனக்கு லைட்டாக சந்திரஜா மாதிரி இருந்துச்சு. அந்த ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸு, போட்டு இருக்கிற அந்த மேக்கப், அந்த இதெல்லாமே அப்படி தான் இருந்துச்சு. சூப்பராக நெயில்ஸ் வச்சுருக்கா, ஐலைனர் போட்டிருக்கா, என்னமோ பண்ணியிருக்கா. பிளாக் கலர் ட்ரெஸ்ஸு. கூட பையனும் பிளாக் டிஷர்ட்டு, பிளாக் பேண்ட்டு, பிளாக் ஷூ எல்லாமே. நான் நினச்சேன் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கும்னு. ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. அவளோட ஹேண்ட்பேக் அவன்கிட்ட தான் கையில் கொடுக்க சொன்னா பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் அப்படியே பார்த்துட்டு அப்படியே இருந்துட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு அந்த பொண்ணு வெளியே ஸ்பிட் பண்ணிகிட்டு இருந்தா. அப்புறம் கால் எடுத்து மேலே வச்சுட்டு மீன் விற்கிற மாதிரி உட்காந்துட்டு இருந்தா. லைக் பார்க்க அவ்வளோ ஸ்டாண்டர்டாக இருந்துட்டு பண்ணுறதெல்லாம் இந்த மாதிரி வேலை. அப்புறம் பேசுகிறதும் நல்லா இல்லை, ரொம்ப லோக்கலாக பேசிச்சு. அப்போ நான் நினச்சேன், அவ்வளோதான் இந்த பொண்ணு லோக்கல் தான் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே அவங்களெல்லாம் ஒப்சர்வ் பண்ணிகிட்ருந்தேன். அப்புறம் வேறு என்ன நடந்துச்சு? அப்புறம் இந்த பொண்ணு வேறு மேலே ஏறி போய் தூங்கிடுச்சு. நிறைய பேர் இருந்தாங்க, கேர்ள்ஸு நிறைய பேர் இருந்தாங்க. ஒரு கப்பல் இருந்தாங்க, அப்புறம் இந்த கப்பலும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பையன் எனக்கு ஆப்போசிட்டில் உட்காந்தான். நான் பாட்டு கேட்டுட்டு இருந்தேன். திடீர்னு அந்த பையன் என்கிட்ட, நான் எந்த ஊர், எங்கேருந்து வரேன், எனக்கு ஹிந்தி தெரியுமா, ஹிந்தி புரியுமா, என்னென்ன லாங்குவேஜ் தெரியும், எல்லாமே கேட்டான். மலையாளம்னு சொன்ன உடனே ஐ லவ் யூ எப்படி மலையாளத்தில் சொல்கிறதுன்னு கேட்டான். அடங்கு அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. ஆனால் சொல்லி கொடுத்த அது ஒரு விஷயம். பட் ஸ்டில்
அப்புறம் என்னோடய ஏஜ் கேட்டான். நான் 31. அவனோட 25 அப்புறம் பெங்காலில் கிராமத்தில் இருந்து வந்த அவங்கெல்லாம் காலேஜ் டூர் வந்திருக்காங்களாம். ஸோ அங்கே கம்பார்ட்மெண்ட்டில் 30 பேர் காலேஜ் டூரில் வந்திருக்காங்க. அவன் தான் சீனியரு அண்ட் மற்றவங்கெல்லாம் ஜூனியர்ஸாக. அப்புறம் அவங்க ப்ரொஃபஸர்ஸ் ஒரு கை அண்ட் லேடி லைக் 2 பேரும் இருக்காங்க. ஸோ அவங்களையும் காமிச்சாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேசிகிட்டே இருக்கான். லைக் எப்படியாவது கான்வர்சேஷன் பில்ட் பண்ணணுன்னு நினைக்கிறான். பெங்காலியில் ஐ லவ் யூ சொல்ல வச்சான், என்ன சொல்லி கற்றுக் கொடுத்தான். நிறைய என்னை வச்சு ஃபன் பண்ணான். அவனுக்கு பைக்கு பிடிக்கும், பைக்கை ரீசெண்டாக வாங்கினான். நான் எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணியிருக்கேன்னு கேட்டான். அதெல்லாம் நான் சொன்னேன். அப்புறம் என்ன, ஆக்சுவலி நாங்கள் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பேசும்போது அந்த பொண்ணு சும்மா இன்டரப்ட் பண்ணிகிட்டே இருந்தா. அப்போவே எனக்கு டவுட் இருந்துச்சு, ஒருவேளை அந்த பொண்ணுக்கு இவன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அப்படின்னு. ஏன்னா இவன் வந்து ஜூனியர்னு சொல்லிட்டானா. அப்புறம் கேர்ள் ஃப்ரெண்ட்னு கேட்டப்போ இல்லை, கேர்ள்ஸை நம்ப மாட்டேன், சீட் பண்ணுவாங்க அப்படின்ட்டான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த 2 ரிலேஷனும் அவனை சீட் பண்ணாங்களாம். அப்புறம் அவனே சொன்னான், எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி இல்லை தெரியும், பட் எனக்கு இப்போது அப்படி தான் தோணுது அப்படின்னா. அதுக்கப்புறம் நிறைய டனல்ஸ் பார்த்தேன். ஓ மை காட், அந்த விண்டோ சீட்டில் சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி எனக்கு இடையில ரொம்ப வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா காற்று வந்து ஆப்போசிட் சைடில் வீசுறதுனால எனக்கு உள்ளே வரலை. அண்ட் நானும் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, உல்லன் மாதிரி இருக்கிற டிஷர்ட் தான் போட்டேன். அப்புறம் அது போய் மாற்றி நான் பிளாக் டேங்க் டாப்பே போட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் சரி இவங்கெல்லாம் ரொம்ப அவங்க நிறைய எல்லோரும் பெங்காலிஸ், ஒருத்தங்க குஜராத்தி, ஒருத்தங்க நேபாளி, அப்புறம் நான் மலையாளி, தமிழும் தெரியும். ஸோ எல்லாம் கலந்த ஒரு கம்பார்ட்மெண்ட்டு அது. எப்படி சொல்கிறது, அப்புறம் நான் வந்து இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல, எனக்கு நிறைய விஷயம் புரியல. அப்போ நான் ஃபோன் பார்த்துட்டு நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்துட்டு கொஞ்சம் மூவி பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் திடீர்னு இந்த பையன் என்னை கூப்பிட்டுட்டு, என்னோடய ப்ரொஃபஸர் சொல்கிறாங்க, நம்மெல்லாம் ஒன்றா இருக்கோம், இந்த டைமில் வந்து மொபைல் பார்க்கக்கூடாது, எங்ககிட்ட பேசுங்க அப்படின்னா. அப்போ நான் வந்து ஐயோ நான் கண்டிப்பாக பேசுவேன், ஆனால் எனக்கு உங்ககிட்ட என்ன பேசுகிறது தெரியல, எனக்கு லாங்குவேஜ் தெரியல, நீங்கள்லாம் ஒன்றா வந்திருக்கீங்க, இதில் நான் என்ன சொல்கிறதுன்னு தான் நான் வந்து ஃபோனை பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு ஃபோனை எடுத்து வச்சிட்டேன். அப்புறம் நான் அவங்கள பாட்டு பாட சொன்னேன். அவங்கெல்லாம் பெங்காலி பாட்டு பாடினாங்க. அப்புறம் என்ன பாட சொன்னாங்க அப்படின்னு நான் பாடலை, ஷை அப்படின்னு. அதுக்கப்புறம் எல்லோரும் பாடுற ஒரே ஒரு பாட்டு நேஷ்னல் ஆந்தம் தான், அது இப்போ பாட வேண்டாமே அப்படின்னேன் நான். அதுக்கப்புறம் அந்த நேபாளி ப்ரொஃபஸர் வந்து அவங்களும் என்கிட்ட பேசினாங்க. அவங்களும் நேபாளிலேயும் எனக்கு ஐ லவ் யூ சொல்லி கொடுத்தாங்க. இவன் வந்து சும்மா பெங்காலியில் என்னை ஐ லவ் யூ சொல்ல வச்சான் இந்த பையன். அப்போது நான் வந்து அந்த ப்ரொஃபஸர்கிட்ட கேட்டேன், பாருங்களேன் என்னை சும்மா ஐ லவ் யூ சொல்ல வைக்கிறான், மலையாளத்துலேயே ஐ லவ் யூ சொல்கிறான், உங்கள் முன்னாடியே சொல்கிறான், எவ்வளோ தைரியம் பாருங்கள் அப்படின்னேன் நான். அவர் சிரிச்சிட்டே இருந்தார் அந்த ப்ரொஃபஸரு. அதுக்கப்புறமா அந்த நேபாளி ப்ரொஃபஸர் வந்து நம்மளை ட்ரூத்ஸ் அண்ட் ஒன் லைவ் விளையாடலாமா, நான் ஏதாவது கேம் விளையாடலாமான்னு கேட்டேன். அப்போ அவங்க தான் அதை சஜஸ்ட் பண்ணாங்க. நான் தான் ஆரம்பித்தேன். யாரும் என்னோடய லைவ் கண்டுபிடிக்கலை. அண்டு மற்ற எல்லோரும் லைக் அங்கே ஒரு 8 பேர் இருந்தோம். 8 பேர் தான் ட்ரூத்ஸ் அண்ட் ஒன் லைவ் சொன்னாங்க. ஒரு 3 பேர் சொல்லவே இல்லை. இதில் அந்த பொண்ணும் இருக்குது. இவன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிற அந்த பொண்ணு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் வரல அப்படின்ட்டா. மற்ற வேறு ஒரு 2 பொண்ணுங்களுக்கு எனக்கு இங்கிலீஷ் வரல, அவங்கக்கிட்ட எப்படி சொல்ல தெரியலை, அதனால் நான் வரல அப்படின்ட்டாங்க. மற்ற எல்லோரும் சொல்லிட்டாங்க. அண்ட் இதில் ஃபன் என்னென்னா, அவங்க சொன்ன எல்லாரையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போது எல்லோரும் இந்த பையன் செம்ம ஷாக் ஆகிட்டேன், நீங்கள் ரொம்ப இன்டெலிஜென்ட், நல்லா ஒப்சர்வ் பண்ணுறீங்க, நிறைய மேபி நிறைய ட்ராவல் பண்ணதால நிறைய பீப்புளை தெரியுதில்ல அப்படின்னா.
அப்போ நான் சொன்னேன், ஆமாம் அதுவும் ஒன்று. அண்ட் எனக்கு ஏதோ அப்சர்வேஷன் தான் மெயின். அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க, அதை எப்படி பண்ணுறாங்க. ஆக்சுவலி நான் காலையில் காஃபி குடிக்கும்போது நான் இந்த பையனுக்கு ஆஃபர் பண்ணேன், அவன் வாங்கலை, வேணான்ட்டான். அப்புறம் நான் அதை விட்டுட்டேன். ஆக்சுவலி அவன் அதை சொல்ல மில்க்கு ஊற்றின டீ குடிப்பேன்னு சொல்லி போட்டிருந்தான். அப்போ நான் வந்து அது நீ குடிக்க மாட்ட அப்படின்னேன். அப்போ தான் வந்து, ஓ நீங்கள் என்ன நோட் பண்ணுறீங்க, நீங்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணுறீங்கல்ல அப்படின்னா. அதே மாதிரி நிறைய பேரில் ஒரு பொண்ணு வந்து ட்ராவல் ரொம்ப பிடிக்குங்கிறது சொன்னான். அப்போ நான் சொன்னேன், இல்லை உனக்கு ட்ராவல் பிடிக்காது, ட்ரெயின்லேருந்து இவ்வளோ நேரமாக நீ எந்திரிக்கவே இல்லை சீட்டில் இருந்து. இப்படியெல்லாம் நான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சொன்னேன். அப்போ இவங்கெல்லாம் என்ன ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க, எனக்கு ரொம்ப அறிவு இருக்குது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்புறம் ஒரு குஜராத்தி பொண்ணு கல்யாணம் முடிஞ்ச ஹஸ்பண்டோடு தான் வந்தாள். ஆக்சுவலி நான் ட்ரெயின் ஏறும்போதே என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணாள். அப்போது ஒரு 2-3 டனல் முடிஞ்ச டைமில் நான் வந்து அந்த டோர் பக்கத்தில் போய் நின்னேன். அப்போ அந்த பொண்ணு என்கிட்ட வந்துட்டு என்னை கூப்பிட்டுட்டு, நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து தரேன்ற மாதிரி சொன்னான். எனக்கு அது ஃபஸ்ட்டு புரியல, லேட்டர் எனக்கு புரிஞ்சிச்சு. அந்த பொண்ணுக்கு இங்கிலீஷும் தெரியாது, எனக்கு குஜராத்தியும் தெரியாது. பட் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் அவங்க தான் எனக்கு 2 ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாங்க. அவங்களுக்கு என்ன ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசை. நான் ரொம்ப நல்லா இருக்கேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. லைக் எக்ஸ்பெக்டே பண்ணல, நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்தப்போ. அப்புறம் அது முடிச்சுட்டு இந்த பையனும் வந்து, நாங்கள் போரா கேவ்ஸ் போகிறோம், நீங்களும் எங்கள் கூட வாங்க அப்படின்லாம் சொல்லி கூப்பிட்டான். நான் சொன்னேன், எனக்கே என்ன பண்ணுறது தெரியல, நான் அரக்குக்கு தான் டிக்கெட்டு போட்டிருக்கேன், அங்கேருந்து எப்படியாவது ஏதாவது பிளான் பண்ணணும், பார்த்துக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் டைம் ஆச்சு, இவங்களோட ஸ்டேஷன் வந்துடுச்சு. இவங்க முன்னாடி இறங்கிட்டாங்க, போரா கேவ்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்டேஷனில் இறங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அரக்குவில் இறங்கிட்டேன். நிறைய ஆதிவாசி பீப்புள் பார்த்தேன். 3 மூக்குத்தி போட்டவங்க, சாரி டிஃப்ரெண்ட்டாக கட்டியிருக்காங்க. நிறைய குழந்தைங்கள பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. அந்த மலை, அந்த டனல், அந்த சீனரி. ஆனால் தண்ணியே இல்லை, எல்லா இடத்துலையும் ட்ரை, பட் ஸ்டில் நல்லா இருந்துச்சு. அப்புறம் அரக்கோவில் இறங்கிட்டு என்ன பண்ணலாம் யோசித்தேன். கவர்மெண்ட்டோட ரெசார்ட் ஒன்று இருக்குதுன்னு கூகுளில் பார்த்தேன். ரோபியும் சொன்னேன், நான் கேட்டுட்டு சொன்னேன், ரோபி இது பாரு இந்த ரெசார்ட்டுன்னு. அப்புறம் வெளியே கேபு போடலை, ஒரு ஆட்டோக்காரர் வந்து நான் கேட்டேன், இந்த ரெசார்ட்டுக்கு எவ்வளோ தூரம்னு, எவ்வளோ வாங்குவீங்கன்னு, ₹1 அப்படின்னா. அப்போ அந்த ஆள்கிட்டே வந்து கேட்டுட்டு அவரே கேட்டார், சைட் சீயிங் போகணுமான்னு. நான் சொன்னேன், ஆமாம் எனக்கு போகணும், எவ்வளோ ஆகும் கேட்டேன். 1300 ஆகும்னா, ஒரு 6 ஸ்பாட்டை கூட்டிகிட்டு போகிறேன்னா ஓகேன்னு சொல்லிவிட்டு, அப்புறம் அந்த ரெசார்ட்டு வந்துட்டு ரூம் ஓகே ரெசார்ட்டு வந்துட்டு பேக் வச்சுட்டு நான் என்டர் ஆகும்போதே 2 பேர் வெளியே நின்றுட்டுருந்தாங்க, க்ளீன் பண்ணுற அக்காவுக்கு. அவங்க வந்தோடனே நான் ரொம்ப அழகாக இருக்கேன் இந்த மாதிரி ஏதோ ஒரு எக்ஸ்ப்ரெஷன் போட்டாங்க. எனக்கு தெலுங்குல என்ன சொன்னாங்கன்னு புரியலை, பட் அவங்க எக்ஸ்ப்ரெஷன்ஸில் எனக்கு தெரிஞ்சிடுச்சு, ஓகே இதை தான் அவங்க கன்வே பண்ண வராங்கன்னு. அப்புறம் நான் வந்து, எனக்கு நீங்கள் சொன்னது புரியலை, பட் இதுதான் நீங்கள் மீன் பண்ணீங்கன்னு எனக்கு தோணுதுன்னு இங்கிலீஷில் சொன்னேன். அப்புறம் அவங்க ஆமான்னு தலையாட்டினாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு பே பண்ணிவிட்டு மேலே போகலான்னு இருந்தேன். அப்போ தான் அவங்க வந்து ரிசப்ஷனிஸ்ட் சொன்னாங்க, நான் எந்த ஊர், ஒரிசாவா இந்த மாதிரி நிறைய ஊர் சொன்னாங்க, கேரளாவை தவிர. அப்போ நான் சொன்னேன் கேரளா அப்படின்னு. அப்புறம் 4th ஃப்ளோரு, அதுவும் லிஃப்ட்டும் இல்லை, ஸ்டெப் ஏறி மேலே வந்துட்டேன். எனக்குன்னா செம்ம பசி, எல்லாம் முடிஞ்சு மேலே வரதுக்கு 12 ஆகிடுச்சு, செம்ம பசி. அப்புறம் ரூம் சூப்பராக இருக்குது, பெரிய ரூம். ரூமுக்கு எவ்வளோ தெரியுமா, 2250 ஆச்சு, பட் ஒர்த்து தான். ஏசி ரூமு,
கீசரு எல்லாம் நல்லாயிருக்கு. வியூ சூப்பராக இருக்குது. ஆனால் பெரிய ரூம். எல்லாம் தான் ஒரு கப்பலாக வந்து வேறு லெவல் மாஸ் பண்ணியிருக்கலாம். பட் சோலோ ட்ரிப்பில் ஒன்றுமே பண்ண முடியல. ஓகே. அப்புறம் 1 மணி எப்படா ஆகும்னு வெயிட் பண்ணி கீழே போயிட்டு எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருந்தது. சாப்பாடு எப்படி இருக்குமோன்னு. வெஜ் ஃப்ரைட் ரைஸ் தான். வெஜ் பிரியாணி கேட்டேன், அது இல்லைன்ட்டான். அப்புறம் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் தான் போட்டேன். ஆனால் என்னோடய லக்கு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அந்த ஆட்டோக்காரரை கூப்பிட்டேன். அவர் பேர் ஹரிஷ். அப்புறம் அவர் வந்தாங்க. என்னை ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் ஃபால் இல்லை, ஒரு ஸ்ட்ரீம் மாதிரி ஒரு இடம், அங்கே தான் கூட்டிகிட்டு போனாங்க. நான் என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒருத்தவங்க வந்து ட்ரைபல் ட்ரெஸ்ஸு ட்ரை பண்ணுறீங்களான்ற மாதிரி ஏதோ கேட்டாங்க. எனக்கு புரியலை ஃபஸ்ட்டு. அப்புறம் வேற ஒருத்தங்க வந்து நான் இங்கிலீஷில் பேசினப்போ அவங்க வந்து இது பண்ணாங்க. அப்புறம் ட்ரைபல் ட்ரெஸ் போட்டு கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து அவங்க எனக்கு ஒரு பிங்க் கலர் மாதிரி ஒரு சாரீ தான் போட்டாங்க. அப்போது அங்கே இருக்கிற நிறைய ட்ரைபல் விமன் வந்து அது வேண்டாம், அந்த கலர் வேண்டாம், ப்ளூ போடுன்னு அவங்கக்கிட்ட சொல்லி அந்த சாரீ பிங்கை கழட்டி ப்ளூ போட வச்சாங்க. எனக்கு வெக்கமாக இருந்துச்சு. லைக் ரோடோட சைடில் இருந்து அவங்க எனக்கு ட்ரெஸ்ஸு போட்டு விட்டு ஜுவல்ஸ் மாட்டி விட்டு எனக்கு அந்த சாந்து பொட்டில் வந்து கண்ணோட எண்டில், அப்புறம் லிப்ஸுக்கு கீழே, நெத்தியில் இங்கெல்லாம் வந்து வரைஞ்சாங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. நிறைய ஃபோட்டோ எடுத்தாச்சு. அப்புறம் அதெல்லாம் கழட்டிட்டு ஃபஸ்ட்டு நான் அவங்க என்கிட்ட எப்படி பே பண்ணுறதுன்னாங்க. நான் வந்து கூகுள் பே இருக்கான்னா ஃபஸ்ட்டு இல்லைன்னாங்க. அப்புறம் கூகுள் பே இருந்தால் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பேன் அப்படின்னு. அப்போ சரி கூகுள் பே அப்படின்னு வேற ஒருத்தருக்கு அனுப்புகிற மாதிரி பண்ணேன். ஆனால் அந்த இடம் நல்லாவே இல்லை. தண்ணியும் ஒரு மாதிரி இருந்துச்சு, வெயிலாகவும் இருந்துச்சு. லைக் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற அளவுக்கு அவ்வளோலாம் நல்லா இல்லை. அதனால் சும்மா போய் கொஞ்சம் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் போனது தான் சூப்பர். பைனரிக்கு போனேன். வேறு லெவல் இருந்துச்சு. அந்த ரோடு, அந்த பைன் ட்ரீஸு, அங்கே ட்ரைபல் விமன் அண்ட் ஒரு மேன் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. நான் என்டர் ஆகும்போதே நிறைய பைன் ட்ரீஸு, வுடன் ஹவுஸு, பைன் ட்ரீலே வந்து வுட்டில் ஏதோ கட்டி வச்சுருக்காங்க. செம்ம வியூ. நான் அங்கே போனப்போ 2 குட்டி பப்பீஸ் பார்த்தேன். அதோட அம்மாவை பார்த்தேன். அதோட அப்பா தூங்கிட்டு இருந்ததை பார்த்தேன். அதெல்லாம் விட்டுட்டு வேறொரு ஃபீமேல் டாக் வந்து எங்கிட்ட வந்தாங்க. நான் அவங்களுக்கு வந்து தலை கோதி விட்டேன். ரொம்ப நேரம் எனக்காக வெயிட் பண்ணாங்க. அதுவும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. லைக் நான் எங்கே நிற்கிறேனோ அங்கெல்லாம் வந்து நின்று ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் நடந்துச்சு. அதை என்னால் எக்ஸ்ப்ளிசிட்டாக சொல்ல முடியலை. அதுக்கப்புறம் என்னாச்சு, பைன் ட்ரீ முடித்ததுக்கப்புறம் எங்கே போனேன், பொட்டானிக்கல் கார்டன். அங்கே கார்டன் ஓரளவுக்கு ஓகே. அங்கே அப்புறம் சாக்லேட் ஃபேக்ட்ரி. பொட்டானிக்கல் கார்டனில் நான் வந்து பார்க்லேயே படுத்துட்டேன். எனக்கு அந்த புல் ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்கங்கே இருக்கிற ஃப்ளவர்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. லிட்டில் ரெட் ரைடிங் ஹுட்டில் வர பிரிட்ஜ் இருந்துச்சு, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்ச நேரம் அங்கே இருந்தேன். கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்தேன், வீடியோ எடுத்தேன், ஸ்னாப் எடுத்தேன், பாட்டு பாடினேன். அப்புறம் சாக்லேட் ஃபேக்ட்ரி அந்த இடத்துக்கு போனேன். இருக்கிறதுலே மொக்கையானது அது. ஏன்னா இது ஆஃப் சீசனாமா, அங்கே ஒன்றுமே இல்லை. சாக்லேட் நிறைய பொம்மை இருக்குது. சாக்லேட் கடையெல்லாம் மூடியிருக்காங்க. உள்ளே இந்த அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் நிறைய இருக்கும். ஆனால் எல்லாம் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க.
ஆக்சுவலி என்டர் ஆகும்போதே வந்து அந்த டிக்கெட்டு வாங்குகிற ஆள் வந்து என்ன சிங்கிளா அப்படின்னு கேட்டு சிரிச்சார். அப்புறம் அந்த டிக்கெட்டு கொடுத்துட்டு உள்ளே போனேன். காம்ப்ளிமெண்ட்ரியாக சாக்லேட் இந்த டிக்கெட்டு காட்டினா உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி சாக்லேட் கிடைக்கும்னா உள்ளே போய் பார்த்தேன். சாக்லேட் ஷாப்ஸு ஒன்று சூப்பராக இருக்குது, அவ்வளோதான். அப்புறம் அங்கேருந்து சாக்லேட் வாங்கிட்டு சுற்றி பார்க்க ஒன்றுமே இல்லைங்க. நான் வெளியே வந்துட்டு அந்த ஆள்கிட்ட டிக்கெட்டு கொடுத்துட்டு நீங்களே வச்சுக்கோங்க, இங்கே ஒன்றுமே இல்லை, எனக்காக என்னோடய சார்பில் நீங்கள் சாக்லேட் வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த டிக்கெட் அவரை கையிலே கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறம் வந்து ட்ரைபல் மியூசியம் அங்கே போனேன். அங்கே இன்னும் ஃபன்னு. நான் அப்படியே ட்ரைபல் மியூசியம் வந்து என்டர் ஆகிற ஒரு குரூப் ஆஃப் கிட்ஸ் என்னை பார்த்துட்டே இருந்தாங்க. நான் வந்து போர்டில் ஒரு அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு அதை பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு பொண்ணு என்கிட்ட வந்து பேசினா, நான் எங்கேருந்து வரேன், நான் ரொம்ப அழகாக இருக்கேன், யூ லுக் ஸோ பியூட்டிஃபுல், வேர் ஆர் யூ ஃப்ரம், என்னென்னமோ பேசினா, இங்கிலீஷில் தான் பேசினா. இப்போ நானும் ரெஸ்பாண்ட் பண்ணேன். அப்புறம் நான் தனியாக வந்திருக்கேன்னொடனே என்னையும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி பேசினான். ஐ மீன் அவளோட ஃப்ரெண்டும் சொன்னான், அவளை கூட்டிகிட்டு போங்க, ரொம்ப ஹாப்பியாவா அப்படின்னா. அப்புறம் ஃபோட்டோ எடுக்கணும் நான் என் கூட. கண்டிப்பாக எடுக்கிறேன்னா அவள் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டேன். அப்புறம் நிறைய குழந்தைங்க இருந்தாங்க. அப்போது எல்லாரோட எப்படி ஃபோட்டோ எடுக்கணும்னு தெரியாமல் நிற்கும்போது அவங்க எல்லாம் வந்து அவங்களோட பேரண்ட்ஸு அது வேறு 2 விமன் குழந்தைங்களாம் அனுப்புகிறாங்க, சீக்கிரம் போய் நில்லு, ஃபோட்டோ எடுக்கணும், போய் நில்லுன்னு. எனக்கு செம்ம வெக்கமாக ஆயிடுச்சு. லைக் என்ன ரொம்ப பெரிய ஆள் மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க, ஆனால் அந்தளவுக்கெல்லாம் இல்லை அப்படின்னு தோணுச்சு. நல்லா இருந்துச்சு. ஆனால் எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகிறேன். அந்த டிக்கெட் வாங்குகிறவங்க அவங்களும் தெலுங்கில் ஏதோ சொன்னாங்க. எனக்கு அதில் வந்து ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சு, அவங்கக்கிட்ட ஃபோன் இல்லை, ஃபோன் இருந்தால் எடுத்துருக்கலான்ற மாதிரி சொன்ன மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்போ நான் அவங்கக்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கணுமா என் கூடன்னு. அவங்க ஆமான்னு சொல்லிவிட்டு வேறு யார்கிட்டேருந்தோ ஃபோனை வாங்கிட்டு எங்களை எடுக்க சொன்னாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. அந்த மெயின் டைமில் ஒரு குழந்தைய பார்த்தேன், லைக் அங்கே ஒர்க் பண்ணுறவங்களோட குழந்த. அப்புறம் அவங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுத்து எல்லோரும் செம்ம ஹாப்பி, நானும் செம்ம ஹாப்பி. அப்புறம் உள்ளே போயிட்டு உள்ளேயும் பெருசாக ஒன்றும் இல்லை, சும்மா மியூசியம் அதெல்லாம் போயிட்டு அங்கே அரக்கு காஃபி குடித்தேன். அதுவும் சொல்கிற அளவுக்கெல்லாம் பெருசு இல்லை, ஓகே தான். அப்புறம் சரி வந்ததுக்கு ஏதாவது வாங்கணுமேனு ஷோகேஸில் வைக்கிற ஃப்ளார் மாதிரி ஒன்று, அப்புறம் ஃப்ராகு பிக்சர் இருக்கிற மாதிரி ஒரு பென்சிலும், இது 2ம் வாங்கிட்டு வெளியே வந்துட்டேன். கடைசியில் போனது தான் காஃபி மியூசியம். அங்கேயும் நான் வந்து என்டரான பெருசாக ஒன்றும் இல்லை, எல்லா இடத்துலையும் லைக் எல்லா ஸ்போர்ட்ஸும் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க. சரின்னு உள்ளெல்லாம் போய் பார்த்தேன். அப்போ வந்து குரூப் ஆஃப் பசங்க வந்து நின்றுருந்தாங்க. அவங்க ஹாய் மாம், ஏக் ஃபோட்டோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரின்னு ஒருத்தவங்க கூட நின்னேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு அவங்களோட கேங்கில் இருக்கிற இன்னொரு பையனும் வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு கை கொடுத்தாங்க. எடுத்ததுக்கப்புறம் தேங்க்யூன்னு சொல்லி கையெல்லாம், நைஸ் டு மீட் யூன்னு சொல்லிட்டு கையெல்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் இன்னொரு பையனும் வந்து ஃபோட்டோ, இவங்களுக்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்து கொடுக்குற பையன், அவனும் சொன்னான் எனக்கு ஒரு ஃபோட்டோ வேணும் அப்படின்னா. அப்புறம் சொன்னால் அவனோட பர்த்டே இன்னைக்குன்னா. அப்போது ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படி சொன்னேன். உங்களுக்கு எதாவது வேணுமா, நான் காஃபி வாங்கி தரவான்னு கேட்டேன். அப்போ அவங்க வந்து சிரிச்சுட்டு இல்லை இதாங்க சாக்லேட்டு, பர்த்டே சாக்லேட்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கேண்டி கொடுத்தான். அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்னாச்சு, இதுக்கப்புறம் என்னாச்சு, கேபிள் நான் வந்து சொன்னேன்ல, சார்ஜர் மட்டும் எடுக்க மறந்துட்டேன். எனக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகிற ஒன்றுமே இல்லை. அப்போ சார்ஜர் ஒன்று வாங்கிட்டு அங்கேயும் லைக் அவங்க எல்லோரும் செருப்பு வெளியே கழட்டி வைக்கணும், நான் ஷூ போட்டேன். ஐயோ அது கழட்டணுமே நினச்சிட்டு இருக்கும்போது அவங்க வந்து அதெல்லாம் பரவாயில்ல உள்ளே வாங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் அவங்களும் என்னை ரொம்ப ஆர்வமாக ஏதோ ஒரு ஆளை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு.
அதுக்கப்புறம் சார்ஜர் கேபிளை வாங்கிட்டு வந்துட்டேன். ஓகே, இனி நான் சொல்ல மறந்தது, இந்த ட்ரைபு ட்ரெஸ்ஸு போட்டேன்ல, போட்டு பே பண்ணிட்டு வெளியே வரும்போது அங்கே ஒருத்தங்க வந்து காய்கறி விற்றுட்ருந்தாங்க. அவங்க என்ன மாதிரியே மூக்குத்தி போட்டிருந்தாங்க. 3 மூக்குத்தி, அவ்வளோ கம்மல். எனக்கு அப்படியே என்ன பார்க்குற மாதிரி இருந்துச்சு. நான் அவங்களுக்கு சேண்ட்விச் கொடுத்தேன். அவங்களுக்கு புரியலை. பட் நான் வந்து ஆக்ஷன்ஸில் காமிச்சேன், நம்ம 2 பேரும் ஒரே மாதிரின்னு. அப்புறம் அவங்கள நான் ஃபோட்டோ எடுக்கவான்னு கேட்டேன். அவங்க ஓகேட்டாங்க. அப்புறம் ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்தாங்க. அப்புறம் இதுக்கிடையில் நிறைய விஷயம் நடந்துச்சு. லைக் நிறைய ட்ரைபல் மென் எல்லாம் வந்து என்னை எப்படி பார்த்துட்டே இருக்காங்க. லைக் அவங்களுக்கு லைக் ஒரு புது ஆள் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க என்னை பார்க்குறது எனக்கு தெரியும். நான் ஸ்மைல் பண்ணேன். அப்போ அவங்களும் ஸ்மைல் பண்ணாங்க. அது நல்லா இருந்துச்சு. அவ்வளோ ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருந்துட்டு, ஐ மீன் ஒரு என்னடா இது, யாருடா இது அப்படின்னு நினச்சிக்கிற ஸ்டேட்டில் இருந்துட்டு ஒரு ஸ்மைல், அது இட் இஸ் ரியலி குட். அப்புறம் இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரி முடிச்சுட்டு ட்ரைபல் மியூசியம் வர வழியில் சூப்பராக இருந்துச்சு. லைக் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுன்னு நினைக்கிறேன். அதை விட்டுட்டு யூனிஃபார்ம் போட்டு குழந்தைங்களெல்லாம் வெளியே ஓடுறாங்க. அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. என்னால் அதை வீடியோவில் கேப்சர் பண்ண முடியல, பட் அது மெமரியில் சேவ் ஆகிருக்கு. 2 சைடு குடுமையெல்லாம் போட்டு குடு குடு குடுன்னு பேக்கெல்லாம் தூக்கி ஓடி வர்றது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸ்கூல்ஸ் எல்லாம் விடுறது பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. நிறைய பேருக்கு டாட்டா காமிச்சேன். நிறைய பேரை பார்த்து ஸ்மைல் பண்ணேன். இட் வாஸ் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் ரூமுக்கு வந்துட்டேன். ரூமுக்கு வந்துட்டு நான் அவங்ககிட்ட சொன்னேன், இன்றைக்கே பே பண்ணுமான்னு. இல்லை இன்றைக்கி பே பண்ணிட்டேன்னு கேட்டப்போ, இல்லை நாளைக்கு நம்ம போகிறோம்ல அப்போ பண்ணிக்கலாம், ஏன்னா நாளைக்கு காஃபி பிளான்டேஷனும் போரா கேவ்ஸும் அவர் என்னை கொண்டு விடுறேன்னாரு. சரின்னு அப்புறம் ரூமுக்கு வந்து ஃபஸ்ட்டு பண்ணது நல்லா குளித்தேன். ஹீட்டரை போட்டு பாட்டு வச்சுட்டு ஃபுல்லாக டான்ஸ் தான். எனக்கு ஷவரும் பிடிச்சிருக்கு, ஹேண்ட் ஷவரு பிடிச்சிருக்கு, எல்லாமே அந்த ரூமில் சூப்பராக இருக்குது. பாத்ரூம் வரைக்கும் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி நியூடாக வந்து வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணேன் ஸ்னாப்பில். குளிக்கிறதெல்லாம் நானே ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அது இப்போ ஸ்னாப் என்னோட யாராவது ஹேக் பண்ணால் அவ்வளோதான். அப்புறம் பான் சைட்டெல்லாம் என் வீடியோ வந்துடும். சரி, என்னமோ நம்ம ஹாப்பியாக இருந்தோமா, அவ்வளோதான். அதெல்லாம் பண்ணேன்னா அப்புறம் குளிச்சுட்டு ஷாம்புலாம் போட்டு கண்டிஷன்லாம் போட்டு வேறு லெவலில் மாஸ்க் கட்டிட்டு வெளியே வந்துட்டு ரோபிக்கு கால் பண்ணேன். ரோபிகிட்ட இந்த கதையெல்லாம் சொன்னேன். அவள் கேட்டுட்டு இந்த 2-3 கதையெல்லாம் கேட்டுட்டு அந்த கதையெல்லாம் சொன்னேன். ஆக்சுவலி அவள் ஒன்று பண்ணியிருந்தா. நேற்று எனக்கு அவள்கிட்ட நான் வந்து ஒரே ஒரு வேலை தான் கொடுத்தேன். தட்கலில் எனக்கு டிக்கெட் புக் பண்ணி கொடுக்க. ஏன்னா நான் மறந்துடுவேன். விசாகப்பட்டினம் டு சென்னை தட்கல் டிக்கெட்டு புக் பண்ண கேட்டிருந்தேன். அதுக்கு மேடம் வந்து எனக்கு கூப்பு புக் பண்ணாங்க. ஆனால் இன்னும் அது வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்துச்சு. பட் அவள் வந்து அறிவாளி. இக்ஸிகோவில் வந்து டிக்கெட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டில் கேன்சல் ஆகிடுச்சுன்னா டபுள் மடங்கு ரீஃபண்ட் வர மாதிரி ஆப்ஷனில் போட்டு பண்ணியிருந்தா. நான் நேற்று எவ்வளோ காசு ஆச்சுன்னு சொல்லு, நான் அனுப்புகிறேன்னு சொன்னதுக்கு, நம்ம அம்மாவுக்கு நம்ம பண்ணால் அம்மாக்கிட்ட நம்ம காசு கேட்போமா அப்படின்னு ஒரு டைலாக் அடித்தான். இப்போ நான் வந்து நான் உன் அம்மாவா, அப்படியே ரூபி, அப்படி என் குழந்தையா அப்படின்லாம் சொன்னேன். அதுக்கு அந்த நாய் பொறுக்கி ராஸ்கல் என்ன தெரியுமா சொல்லிச்சு, MILFன்னு சொல்லி அனுப்பிச்சு. நான் மில்ஃபா அப்படி பாவின்னு ஆயிடுச்சு. அப்புறம் இன்றைக்கி வீடியோ காலில் நிறைய நேரம் பேசினோம். குளிச்சுட்டு 4th ஃப்ளோரில் பால்கனியில் உட்காந்துட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி பால்கனியில் அந்த திட்டு மேலேயே உட்காந்துட்டு இருந்தேன். வியூ சூப்பராக இருந்துச்சு. கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்க்கிங்கில் இருக்கிறவங்கெல்லாம் என்னை பார்த்துட்டே இருந்தாங்க.
அதுவும் நான் பால் பச்சை கலரில் டாப் போட்டுட்டு 4th ஃப்ளோரில் உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் 3rd ஃப்ளோரில் மனிஷா கால் மாதிரி என்னோடய ஃப்ரெண்டு மனிஷா மாதிரியே ஃபிசிக் வச்ச ஒருத்தங்க நின்றுட்டு இருந்தாங்க. ரோபிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஒரு பால்கனியில் ஒரு 2 மணிக்கா தூக்கி போட்டு சாத்துற ஆயாவன்னா சூப்பராக இருக்கும் இந்த கிளைமேட்டில் அப்படிச்சே. ஆனால் பண்ணதான் யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் என்னாச்சு, அப்புறம் ட்ரெயின் டிக்கெட்டு கன்ஃபார்ம் ஆகலை, கேன்சல் ஆகிடுச்சு. அதனால் அதோட வந்த ரீஃபண்டு வந்து ஃப்ளைட்டாக டிக்கெட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, ஐஆர்சிடிசியில் லிமிட்டட் கேரக்டர்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால என்னோடய ஃபுல் நேம் அதில் போட முடியல. லைக் ஃபாசி ஃப்ளவர் ஃப்ளோரீட் அப்படின்னு தான் போட முடிஞ்சுது. அந்த லாஸ்ட்டில் இருக்கிற லெட்டர் ஏ வந்து போட முடியல. இப்போது இக்ஸிகோவில் ஃப்ளைட்டு புக் பண்ணும்போது ஃபுல் நேம் போட்டால் வரமாட்டேங்குது. ட்ரெயின் டிக்கெட்டில் இருக்கிற நேம் மேட்ச் ஆகலைன்னு சொல்லி சாவடிச்சுது. பட் தெரியல, லாஸ்ட் நேம் வந்து ஏன்னு போட்டுட்டு ஃபஸ்ட் நேம் வந்து ஃபாசி ஃப்ளவர் ஃப்ளோரிட் அப்படின்னு தான் போட்டிருக்கோம். அப்புறம் ஃப்ளைட்டு புக் பண்ணியாச்சு. சரி, எனிவே நாளைக்கு ட்ரெயின் இருந்தாலும் ரொம்ப கஷ்டம். ஏன்னா போரா கேவ்ஸு பிளான்டேஷன்லாம் முடிச்சுட்டு நான் எப்போ ஸ்டேஷன் போகிறேன்னு இருந்தேன். சரி, இப்போ நிம்மதியாக ஃப்ளைட்லேயே போகலாம். அவ்வளோதான், பிளான்லாம் ஆல்ரெடி பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் நான் போயிட்டு ஃபுட்டு கீழே சாப்பிட போனேன். சப்பாத்தி ரொம்ப பெருசாக, அதுக்கு ஒரே ஒரு சப்பாத்தி, குருமாவும் ஓகே, அதுதான் சாப்பிட்டேன். அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது லைக் ஆர்டர் பண்ணும்போது ஒரு ஃபேமிலி, ஒரு கேர்ள், அவங்களோட மாம், அவங்களோட டேட் ஆனால் நான் பக்கத்தில் தூரமாக நின்றுட்டுருந்தாங்க. நான் திரும்பியும் பார்க்கல. லைக் அவங்க என்னோடய பேக்கில் இருந்தாங்க. இந்த மதர் அண்ட் டாட்டர் தான் எனக்கு ஃப்ரெண்டில் இருந்தாங்க. அவங்க ஏதோ மலையாளத்தில் பேசினாங்க. பட் இவங்கக்கிட்ட தெலுங்கில் பதிலும் சொல்லியிருந்தாங்க. நான் வந்து தெரியாத மாதிரி நின்னேன். அப்புறம் அந்த பொண்ணு, யுவர் நோஸ் பின்ஸ் லுக் ஸோ குட் ஆன் யூ அப்படின்னாங்க. அப்போது தேங்க்யூ சொல்லிவிட்டு நான் வந்து சொன்னேன், நானும் மலையாளி தான் அப்படின்னு. அவங்க செம்ம ஷாக்கு. அப்படியா, எந்த ஊர், எங்கே இருந்தேன்னா பாலக்காடுன்னு. அப்போ அவன் சொன்னான், அப்படியா நானும் பாலக்காடு தான், நான் ஒட்டப்பாலம் அப்படின்னா. சரிம்மா அப்படின்னு. அப்புறம் என்னோடய பேர் கேட்டாங்க, ஃபாசின்னு சொன்னேன். அப்புறம் தான் சப்பாத்தி சாப்பிட்டுட்டு காஃபி கேட்டிருந்தேன். டைம் ஆகும்னாங்க. அப்புறம் அவங்க காஃபி இப்போ போட முடியாதுன்ட்டாங்க. சரி பரவாயில்ல, காஃபி கொடுத்தா நல்லா இருந்துருக்கும். லைட்டாக தலை வலிச்சுது, எனக்கு வேறு வயிறு வேறு வலிக்குது, பீரியட் ஆகிற மாதிரி இருக்குது. ஐயோ, ட்ரிப்பில் பீரியட் ஆகணுமான்னு இருக்குது, முடியலை. அதுக்கப்புறம் ஒரு வாக் போனேன். அதுக்கப்புறம் மேலே வந்துட்டேன். அவ்வளோதான், எல்லா கதையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒன்று ரிமைண்ட் பண்ணி பார்க்குறேன். 2 விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நேற்று வந்து ட்ரெயினில் வந்தப்போ நான் சொன்னேன்ல, ஒரு தெலுங்கு ஆண்டி என்னை உட்கார சொன்னாங்கன்னு. அவங்க வந்து நான் எந்த ஊர் கேட்டாங்க. அப்போ நான் கேரளான்னு. அப்போ அவங்க நம்பவே இல்லை. இல்லை நீங்கள் ஃபாரினர், நீங்கள் கேரளாலாம் இல்லை அப்படின்ட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லைங்க நான் உண்மையிலே கேரளா தான் அப்படின்னு. அது ஒன்று. அப்புறம் இந்த பையன் இருக்கான்ல, இன்றைக்கி ட்ரெயினில் பார்த்த பையன், அவன் வந்து இன்ஸ்டாலெலாம் ஃபாலோ பண்ணான். நான் யூடியூப் வச்சுருக்கேன்னு அவனே கெஸ் பண்ணான். அவனே சொன்னான், நீங்கள் இப்படிலாம் இருக்கீங்க, நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூடியூப் இருக்கும் அப்படின்னா. அப்போ ஆமாம் இருக்குது, விலாகு. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி விலாக் இல்லை, நான் வாய்ஸ் டைரி தான் போடுறேன், தமிழில் போடுறேன் அப்படின்னு. அவன் சொன்னான், இங்கிலீஷில் இருந்து அவனும் கேட்டிருப்பான் அப்படின்னா. அப்புறம்
சும்மா சும்மா நான் ரொம்ப அழகா இருக்கேன், உங்கள் ஸ்மைல் பியூட்டிஃபுல்லாக இருக்குது, இந்த மாதிரிலாம் ரொம்ப சொன்னான். அப்புறம் நான் மாடலிங் ட்ரை பண்ணுமா, எனக்கு அது ரொம்ப சூட் ஆகுமா இப்படின்னு சொன்னான். இதெல்லாம் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலி இதில் நான் வாட்ஸ்அப்பில் எனக்கு நானே நோட்ஸ் போட்டு வச்சேன், இன்கேஸ் மறந்தா சொல்கிறதுக்கு. அவ்வளோதான், நிறைய கதை சொல்லிட்டேன், முடிஞ்சிருச்சு. டே டன்.